ஆட்டோமேஷன் வந்து மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, ஆள் பிரச்சனை. ஆள் பார்த்தீங்கன்னா, இப்போ 40 ஏக்கர் எனக்கு இருக்குதுங்க. அந்த 40 ஏக்கர பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 10 ஏக்கராவுக்கோ, இல்ல 15 ஏக்கராவுக்கோ ஒரு ஆள் வேணும். ஸோ, அவன் திடீர்னு 4 நாளைக்கு லீவ் போடுவாங்க. நம்ம அந்த டைமில் தான் தண்ணி பாயும். சரி ஒரு ஈவனா பாஞ்சு வராது. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, அந்த டைமுக்கு நம்ம போட்டுவிட்டோம்னா, அது பாட்டு நம்மளே இல்லைனாலும், எங்கேருந்து வேணாலும் ஃபோனில் ஆன் பண்ணி நம்ம வால்வ் செட் பண்ணிட்டோம்னா, அந்த டைமிங்க்கு அது பாட்டுல பாஞ்சிட்டு அந்த ரூட்டின் வேலை நிற்காது. யாரை நம்பி இருக்க வேண்டியதில்லை. நம்ம பாட்டுல நம்ம வேலை கரெக்டாக போயிடும். 1 மணி நேரத்துக்கு ஒரு கேட் வால் செட் பண்ணிங்கன்னா, அந்த 1 மணி நேரத்தில் நம்ம போய் அடுத்த கேட் வாலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஆட்டோமேஷனில் பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே அடுத்த கேட் வால் மாறிடும். ஸோ, அதில் பெரிய பெனிஃபிட் என்ன, நம்ம டைம் சேவ் ஆகும், தண்ணியும் சேவ் ஆகுங்க. இன்கேஸ் நீங்கள் வெளியில் போகணுன்னாலும் நீங்கள் போய்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு கேட் வால் இங்கேருந்து பாய்ச்சிங்கன்னா, அந்த எவ்வளோ நேரம் ஒவ்வொரு கேட் வால் பாய்க்கிறீங்களோ, இப்போ 7 கேட் வால் பாய்ச்சிங்கன்னா, அந்த 7 கேட் வால் முடிகிற வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கணும். ஆட்டோமேஷன் மாட்டினதுக்கப்புறம் என்ன பெனிஃபிட்னா, என் வேலையும் பார்த்துக்கலாம், இந்த ஆட்டோமேஷனும் அது பாட்டில் அந்த வேலையை செஞ்சுட்ருக்கும். இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரலைங்க. இது வரைக்கும் சர்வீஸ் வந்து பிரச்சனையே இல்லைங்க. கூப்பிட்டா அப்போவே வந்துடுவாங்க. அப்படி இல்லைனாலும் சாயங்காலத்துக்குள்ளே வந்துடுவாங்க.